கணநாதர் நாயனார். கணநாத நாயனார் சீர்காழி திருத்தலத்தில் அந்தணர் இனத்தில் பிறந்தவர். சின்ன வயசுலேயே வேதங்களையும் ஆகமங்களையும் நன்கு கற்று தேர்ந்தவர். இவர் சீர்காழியில் தோணியப்பருக்கு பூஜை செஞ்சிட்டு இருந்தார். இவரிடம் பூஜை முறையையும் வேத ஆகமங்களையும் கற்றுக்கொள்வதற்காக பலரும் இவரை தேடி வருவாங்க. கோவிலை பராமரிப்பது அப்படிங்கிறது மிகவும் புனிதமான பணி. அதிலும் நந்தவனத்தை பராமரிப்பது, பூ பறிப்பது, பூ தொடுத்து இறைவனுக்கு சமர்ப்பிப்பது, கோவில் வாசலை மெழுகி கோலமிடுவது, மடைப்பள்ளியை பராமரிக்கிறது, சிறந்த நிவேதனங்களை தயார் செஞ்சு கொடுக்கறது, சந்தனம் அரைச்சி கொடுக்கறது, திருமஞ்சனத்துக்கு தேவையானவற்றை தயார் செஞ்சு கொடுக்கறது, இறைவன் வீதி உலா வரும்போது வீதியை தூய்மை செய்வதும், வீதியில் தீபம் பிடித்து கொண்டு வருவதும், திருமுறை எழுதுவது, திருமுறை வாசிப்பது, இது போல பலவிதமான பணிகள் உண்டு. அந்த பணிகளை செய்வோருக்கு தேவையான பொருள்களை வாங்கி தருவார் இவர். பணியை சரியாக செய்யலைன்னா பயிற்சி கொடுத்து அவங்களுக்கு அந்த தொண்டில் ஈடுபாடு வரும்படி செய்வார். இப்படி பலவிதமாக தொண்டுகளை செய்ய வைத்து நல்ல தொண்டர்களையும் அடியார்களையும் உருவாக்கி வந்தார். சீர்காழியில் அவதரித்த திருஞான சம்பந்தரை தனது மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டார். அவரது பாடல்களை எப்போதும் பாடுவார். அவருடைய உருவ சிலைக்கு தினந்தோறும் அபிஷேகம், ஆராதனை செய்வார். அவரை பற்றி இந்த உலக மக்களுக்கு இன்னும் தெரியப்படுத்தணும் அப்படின்னு நினைப்பார். அவருடைய புகழை பரப்பணும் அப்படின்னு நினைப்பார். இல்லறத்தில் இருந்தபடியே அடியார்களுக்கு அடியாராக இருந்து கொண்டு சம்பந்தரையும் இறைவனையும் இடைவிடாது வணங்கி வந்தார். இவரின் தொண்டில் மனமகிழ்ந்தார் ஈசன். இவரோட உண்மையான அடியார் பக்தியையும் இவருடைய தொண்டையும் நினைத்து ஈசன் மனமகிழ்ந்ததுனால தான் கைலாயத்தில் சிவகணங்களுக்கு தலைவராக இவரை நியமித்தார். அதனால தான் இவருக்கு கணநாதர் அப்படின்னு பேர். இவர் 63 நாயன்மார்களில் ஒருவர். இவரை பற்றி சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்லும்போது, கடற்காளி கணநாதர் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு.